ஒரு நன்றி உரை வழங்குவதற்கு நம்ம சிறுவர் இலக்கிய செம்மல், குழந்தை ரத்னா விருது பெற்றவர், பதிப்பக உரிமையாளர், சௌமா இலக்கிய விருது பெற்றவர், எழுத்தாளர், கவிஞர், லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 300க்கும் அதாவது 400க்கும் சொல்லலாம். ஏன்னா மற்ற பல குழுக்களும் வச்சிருக்காங்க. அந்த அப்படி அனைத்தையும் சேர்த்தா ஒரு 400 குழந்தைகளுக்கு மேலேயே இவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு? அவர்களுக்கு கதை பயிற்சி கொடுப்பது, ஒரு ஓவிய பயிற்சி கொடுப்பது, அவர்களை ஒரு தயக்கமின்றி பேச வைப்பது. இன்னைக்கு பேசின பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் நம்ம லாலிபாப் சிறுவர் குழுமத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து தொடர்ந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, பன்முக திறமையாளராக செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி உரை வழங்குவதற்காக. வாங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியா இருக்கக்கூடியது நம்ம தமிழ் தான். அதை நம்ம எல்லாத்துலயும் பெருமையா சொல்லிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க நம்ம மொழியை பெருமைப்படுத்துறோம் அப்படின்றாங்க. அப்படி இல்லை. ஒரு மொழி தாய்மொழியா இருக்கிறது பொதுவான செய்தி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான செய்தி. இப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னா கீழடி சார்ந்து இப்போதைக்கு எகிப்திலேயே நம்மளுடைய தாய்மொழியை நிலைநிறுத்திக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் செஞ்சிருக்கிற வேலை. அதை நம்ம பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பிப்ரவரி 21 உலகம் முழுக்க கொண்டாடினா கூட தமிழகத்துல நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்ம. அந்த மூத்த குடியா இருக்கக்கூடிய தமிழை இன்றைய குழந்தைகள் அவங்களுடைய நாவல கொண்டு அவங்களுக்கு தெரிந்த விடயங்களை சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விடயம். வீட்டுல என்ன மொழி பேசலாம், வெளியில எந்த மொழி வேணா பேசலாம், ஆனால் தாய்மொழியை மறக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஏற்பாடு. திணை அமெரிக்காவோடு சேர்ந்து நம்ம லாலிபாப் சிறு உலகம் இந்த அமைப்பை இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பா இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அண்மையில தமிழ்நாட்டுல 2 முக்கியமான விடயங்கள் நடந்தது. ஒண்ணு பராசக்தி திரைப்படம், இன்னொன்னு தீப்பரவட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியான ஒரு செயல்பாடை செஞ்சுட்டு இருந்துச்சு. இது இந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னா கூட இந்த இடத்துல இந்த குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துனதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அமிழ்தினி பேசும்போது உணர்ச்சி பெருவாகம் எடுத்து இந்த தாளமுத்து ஐயாவை பத்தி பேசினாங்க. இப்ப சென்னையில தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருமே இணையத்துல தான் தேடுறாங்க. இணையத்தை தேடும் போது இந்த மாதிரி செய்திகள் அவங்களுக்கு தெரியும். அண்மையில கூட நம்மளுடைய முதல்வர் அந்த அவங்களோட உருவ சிலைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விடயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல சிலைகள் திறந்து வைக்கிறது வெறும் காக்கைக்கான கழிப்பிடங்கள் மட்டுமே கிடையாது. நம்ம அதை சரியா பராமரிக்கிறதுனால அது மாதிரி நினைக்கிறோம். ஆனா இன்றைய தலைமுறைக்கு அந்த மாதிரி இடங்கள் தெரியணும். இப்ப நம்ம சொல்ல போனா தேவநேய பாவனரை பத்தி சொல்லணும்னா, இங்க சென்னையில அண்ணா சாலையில தேவநேய பாவனர் நூலகம் ஒன்று, பெரிய நூலகம் இருக்கு. அதாவது கன்னிமாராக்கு அடுத்த நூலகம் பாத்தீங்கன்னா தேவநேய பாவனர் நூலகம். இதெல்லாம் இன்றைய குழந்தைகள் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி. நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண திணை அமெரிக்காவுக்கு நான் உண்மையா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒண்ணு பேசுறோம் அப்படின்னு இல்லாம எதை பற்றி பேச வேண்டும், அதுவும் எந்த நாள்ல பேசணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமா நான் கருதுறேன். அந்த விதத்துல இன்னைக்கு இது ஒரு 8-9 குழந்தைகள் பேசியிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் ஆதவன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எப்பவுமே நம்மளுடைய ஒரு நாளை ஆதவன் தான் ஆரம்பிப்பாங்க. சூரியன் வந்தாதான் நமக்கு உற்சாகமே வரும், இல்லைன்னா நம்ம தூங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூரியனா ஆதவன் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் ஒரு நம்ம தமிழ் மொழியாச்சு ஆள் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அப்ப நான் சரிதான், அப்ப அதாவது இளமரன் சரியாதான் பண்ணியிருக்காரு. ஆனந்தி அல்லது நெல் அன்புடன் ஆனந்தி, ஆனந்தினு நினைச்சிட்டேன், நெடில் நினைச்சிட்டேன். அப்ப அன்புடன் ஆனந்தி அப்போ வந்துருச்சு. அப்புறம் ஆதவன் வந்துட்டாங்க. அப்புறம் இளமாறன், அடாடே பரவாயில்லையா, நமக்கு உயிரெழுத்துக்கள் எல்லாமே இங்கேதான் கொட்டி கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம். நமக்கு உயிரெழுத்தே இல்லையா, நம்ம மெய் எழுத்துல எல்லாம் என் பேர் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, உயிரெழுத்து மெய் எழுத்து என்ன, அண்ணன் தம்பி தானே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அந்த மாதிரி நம்ம ஆதவனை ரொம்ப அற்புதமா, அதாவது சொல்ல போனவா ஒரு பென்சில் எடுத்து மெல்லமா வரைகிற ஒரு ஓவியம் மாதிரி தமிழ் மொழியை பற்றி ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் கவனிக்கக்கூடிய அளவுல மெல்லமா சொன்னார். அப்படியே அந்த உளி மாதிரி அப்படியே கொத்திட்டே போல அவர் பென்சில் எடுத்து அப்படி மெல்லமா வரைஞ்சி ரொம்ப சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஆதிரியை கையில எடுத்தாங்க அந்த பென்சிலை. டேய் நீ மெல்ல மெல்ல எழுதாதரா, இந்தி எதிர்ப்பு குத்துறா அப்படின்னு அந்த இந்தி எதிர்ப்பை பத்தி ரொம்ப ஆழமா இங்க அழுத்தமா எழுதினாரு. இவர் ஆழமா குத்திட்டாங்க. அதனால இந்த 2 குழந்தைகளுக்கு நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துறேன். ஏன் நான் இவ்வளவு மகிழ்ச்சியோட சொல்றேன்னா, என்னுடைய பள்ளி பருவத்துல என்னுடைய ஐயா புலவர் தமிழ்நாவன் அவர் தான் எனக்கு ஆசிரியரா இருந்தாரு. அவரு சொல்லி கொடுத்த பாடம் என்ன, எங்கெல்லாம் டாக்கர் அதாவது தபால் நிலையம் இருக்கோ அதெல்லாம் தார் பூசி அடிக்கிற வேலை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். 6வதுல இருந்து 10வது வரைக்கும் உருப்படவே இல்லை, அது வேற செய்தி. அது மாதிரி இந்த குழந்தைகள் சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
அப்புறம் மூணாவதா வந்த தாளமுத்து ஐயாவை பத்தி பேசும்போது அமிழ்தினி வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட பதற்றமடைய வச்சுட்டாங்க. நம்மளுடைய இதயம் எல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு வீரமா இருக்குன்றது ஒரு நமக்கு வந்து ஒரு திரைப்படங்கள்ல வந்து திரைப்பாடல்கள் கேட்டுதான் கால்கள்லாம் ஆடும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இந்த பொண்ணு பேசின உடனே நம்மளுடைய இதயம்லாம் வந்து அப்படியே படபடன்னு அடடா 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 அடன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த குழந்தையோடைய பெற்றோருக்கு நம்ம வந்து மனசளவில் உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்லணும். இங்க பேசின எல்லா பெற்றோருக்குமே, அதாவது எல்லா குழந்தைகளோட பெற்றோருக்குமே நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா ஈன்ற பொழுதின் தன் மகனை சான்றோர் கேட்ட தாய்னா இந்த இந்த இன்னைக்கு சொல்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைய பத்தி தான் பேசுறோம். குழந்தைகளுடைய திறமை பத்தி பேசுறோம். குழந்தைகளுக்கு திறமை வளர்க்கக்கூடிய தமிழை பத்தி பேசுறோம் அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாயவரம் சாரங்கபாணி ஐயாவை பத்தி நான் வந்து இந்த மொழிபோர் தியாகிகள் தெரியும். ஆனா ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் வருத்தமான செய்தியை தான் நான் பதிவு பண்றேன். எனக்கு வந்து முழுசா தெரியலன்னு வருத்தப்படுறேன். அப்ப இந்த குழந்தைங்க மூலியமா தெரியுது. இந்த ரோஷினி பாப்பா வந்து இந்த மாயவரம் சாரங்கபாணியை பத்தி சொல்லும்போது, ஓ நம்ம நாளைக்கு முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதே மாதிரி மகிமா சொன்ன மாதிரி இங்க சத்தியவாணி முத்து நகர் இங்க இருக்கு சென்னையில. இந்த இடத்துல வந்து சத்தியவாணி முத்து அவரை பத்தி நல்லா வந்து அந்த குழந்தை பேசுனாங்க. அந்த குழந்தையோட கண்கள் பார்க்கணுமே, அந்த கண்கள்ல வந்து ஒரு பொறி ஏற்பட்டு இந்த தீ பரவட்டம்ன்றது அங்கதான் இருக்க போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அது சொல்லும் போதெல்லாம் நமக்கு இப்படி 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 போயிட்டு வர மாதிரி ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கேட்கறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்த குழந்தை வந்து சம்யுக்தா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இந்த பாடல் வந்து நாங்க ஆனந்தி அவங்க அமைச்சிருந்தாங்க. இந்த பாடல் ரொம்ப பெரிய பாடலா இருந்தது. ரொம்ப வரிகள் அதிகமா இருந்துச்சு. இது எப்படி பாடுவாங்க அப்படின்னு நினைச்சபோது ரொம்ப அற்புதமா, அதாவது இந்த இப்பவும் அந்த மனசுல வருது. அவரின்றி வேறு யார். அது அது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தமிழ் இசையிலையும் நல்லா பாடலாம். கர்நாடிக் இசையிலையும் நல்லா பாடலாம். ஏன்னா நம்ம அந்த 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 வார்த்தையை வந்து அப்படியே சொல்லு போய் அந்த உட்காருது அந்த இடத்துல. அந்த குழந்தைய ரொம்ப இனிமையா நம்ம காதுகளுக்குள்ள அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி பாடினாங்க. அந்த பாப்பாக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பீளமேடு தண்டமணியை பத்தி ஸ்னிக்தாசி வந்து சின்ன குழந்தைய நம்ம பார்த்தோம். அந்த பிள்ளை பேசுமான்னு எனக்கு தெரியல. இப்ப பார்த்தா நல்லா, அதாவது தமிழ் தான் எல்லாத்துக்குமே காரணம். நல்லா பேசுறாங்க. நல்லா பேசுறாங்கன்றதை தாண்டி அந்த செய்தியை என்ன செய்தியை சொல்லணுமோ அது சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பெருஞ்சிச்சனாரோட குடும்பத்தாரோட எனக்கு பழக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு புதுச்சேரியில. அவருடைய பாடலை வந்து நமச்சிவாயம் ரொம்ப எளிமையா அருமையா பாடியிருந்தார். ஏன்னா நான் அவருடைய பத்திரிக்கையில நான் வந்து பாடல் எழுதியிருக்கேன், சிறுவர் பாடல்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய பால்ய பருவத்துல. அப்ப இந்த பாடல்கள் வந்து பாடும்போது இது நம்மளும், ஆனா என்னன்னா நான் பாடும்போது வாயில தான் பாடுவேன். இவர் கை நீட்டி கால் நீட்டி உட்காந்து இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றத சிறுத்தை எடுத்து சொன்னாரு. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சரியான ஒரு இடத்த வந்து நீங்க பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த நாள்ல, உலக தாய்மொழி நாள்ல நீங்க சரியான இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியலனா கூட அடுத்தடுத்து நீங்க இதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த திரை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புறேன். அந்த அந்த விதத்துல நான் அந்த திரை அமெரிக்காவுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் அந்த உளவியல், நான் கூட சொல்லுவேன், நீ என்ன பேசுற நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்குலாம் உளவியல் தெரியும். இது அப்படிதான் தெரியுது, நமக்கு ஒண்ணுமே தெரியலன்றது இப்பதான் தெரியுது எனக்கு. ஏன்னா இப்போ வந்து கற்றல் பத்தி அம்மா பேசினாங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் வந்து குழந்தைகளுக்கு கதை எழுதும் போது என்னுடைய பொண்ணு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அதாவது தூரத்துல எழுதுற, அதாவது ஆசிரியர்கள் எழுதி கொடுக்குற அந்த கரும்பலைகளை அவங்க அழிச்சிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியலன்றது அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அது எப்படி சரி பண்ணணுன்றதுக்காக அந்த குழந்தைகளுக்காக கதையை நான் எழுத ஆரம்பிச்சேன். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டிலையும் இல்ல உலக அளவுலயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு எப்படி ஆர்டிசம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு இதுவும் முக்கியமானது. கற்றல் குறைபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை குறித்து நீங்க பேசுனது வந்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு அது ஒரு உண்மையிலே வரப்பிரசாதம் தான். ஏன்னா இவங்களுக்கு தெரியலனா கூட இவங்க போய் வேற ஒரு பள்ளிகளில் சொல்றதுக்கோ இல்ல வேற ஒரு மாணவர்களுக்கு சொல்றதுக்கோ நல்ல ஒரு பயனான விஷயமா இருந்துச்சு. நம்ம வந்து தாய்மொழியோடு சேர்த்து, அதான் இப்ப இதோட சிறப்பு என்னன்னா, நாம என்ன கத்துக்கிறோமோ நம்ம தாய்மொழியில அது எல்லாமே இருக்கு இங்க. நாம என்னென்ன செய்ய மாட்டோம். நமக்கான எல்லாமே தாய்மொழியில இருக்குது அப்படின்றதுதான் உண்மையான கருத்து. அந்த கருத்தை வந்து நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். நம்ம உடம்பு சரியில்லைனா உடனே வந்து மருத்துவரை பார்க்கணும்னா அது ஆங்கில மருத்துவரை தான் பார்க்கக்கூடிய சூழலை நம்ம இருக்கிறோம். தமிழ் மருத்துவத்தை நம்ம வந்து கையாளவே இல்லை. வீட்டிலேயே வந்து எல்லாமே இருக்குது. அஞ்சாறு வீட்டிலேயே வந்து நமக்கான மருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க உளவியல் சார்ந்தும் இந்த குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். இப்ப ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க தான் இங்க வந்து பேசுனாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்குமே அவங்களுக்கு அறியாமலே அவங்க இருந்தா கூட இதை சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த உங்களுடைய பேச்சை நான் கருதுறேன். எப்பவுமே வெண்ணிலா வந்துச்சாலே வெளிச்சம் தான் இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். அதனால வந்து இந்த வெண்ணிலா அவர்களும் இந்த குழந்தைகளுக்கான வெளிச்சம் அல்லது பெற்றோர்களுக்கான வெளிச்சத்தை இந்த பேச்சு மூலியமா கொடுத்துருக்காங்க நான் நம்புறேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்பவுமே வந்து இயக்குநர்கள் எப்படின்னா எல்லாரையும் நடிக்க விட்டுருவாங்க. ஆஹா இவர் நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இயக்குனரா இருக்கக்கூடிய பாலாவும் இளமரனும் பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தரும் இயக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த திணை அமெரிக்காவுக்கு நான் உண்மையிலே மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
இதை பார்த்துட்டு இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே தங்களோட தாய்மொழியை கண்டிப்பா நாம வந்து நம்மளுடைய தாய்மொழியை அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ் மொழியை ஏன் விரும்பணும், ஏன் தமிழ் தமிழ் சொல்லிட்டு இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் தமிழ் தமிழ் ஏன் சொல்றோம், தமிழ் படிக்கணும் ஏன் சொல்றோன்றதுக்கான விடையை இன்னைக்கு பேசின சிறப்பு விருந்தினர் சொல்லியிருக்காங்க. தமிழ்னா என்ன, தமிழ் எதுக்கு பேசுறோம், நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய பேச்சு எல்லாம் ஏன் தமிழா இருக்கணும் அப்படின்னா இதுக்காக தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திணை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கு. அதோடு சேர்ந்து லாலிபாப் சிறு உலகமே ஏற்படுத்திருக்கோம் அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும், அதாவது உண்மையிலே சொல்ல போனா எல்லா குழந்தைகளுக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். திணை அமெரிக்கா அதுக்கு முன்னாடி இருந்தும் பின்னாடி இருந்தும் செயல்படுத்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் லாலிபாப் சிறு உலகம் மூலியமாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதை சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளுமை செய்திருக்கிற கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தை பேசி முடிச்சதும் அந்த குழந்தைகளுக்கான ஒரு சின்ன உற்சாகம் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க நம்ம நல்லா பேசியிருக்கோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே அது தேவைப்படுது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகள் பேசி முடிச்ச உடனே நீ நல்லா பேசுனா, நீ இப்படி பேசுனா, நீ இப்படி பேசுன்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வரதுக்கு தாமதமானாலோ இல்ல அவங்க அம்மா வரதுக்கு தாமதமானாலோ இதை குறித்து அவங்க பேசுவாங்க. அப்ப இதை குறித்து பேசும்போது தமிழ் மொழியும் கடத்தப்படுகிறது அப்படின்றதுல உங்களுக்கு நான் சிறப்பு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக மொத்தத்துல இந்த நிகழ்ச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நேரத்துல உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய திணை அமெரிக்கா சார்பாகவும் லாலிபாப் சிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் தாய்மொழியை ஒரு நாள்ல மட்டும் நம்ம நினைக்காம எல்லா நாள்லயும் நம்ம தாய்மொழி, ஏன்னா நம்மளுடைய முதல் எழுது அம்மா தான். அந்த அம்மா தான் தாய்மொழி. அம்மா தான் நமக்கு அந்த ஆ தான் வந்து நம்ம அகரம். இந்த அகரத்தை மறக்காம நம்ம இருக்கிறோம். அகரத்தை நீங்க அகரெல்லாம் மறக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரம் அடைவீங்க நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மிகச் சிறப்பு. ஒரு அற்புதமான ஒரு நன்றியுரை. ஏன்னா ராஜா அவர்களுடைய ஒரு தாரக மந்திரமாக மகிழ்ச்சி பரவட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே. இந்த குழந்தைகளுக்கும் தன்னுடைய அருமையான ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மற்ற பெற்றோர்களுக்கும் தாய் தமிழின் அருமை, அதை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை அது ரொம்ப புரியும்னு நம்புறோம் நாங்க. மிக்க நன்றி ராஜா, தங்களுடைய நன்றியுரைக்கு நன்றி.